தூத்துக்குடி மாவட்டம் அனவரதநல்லூரில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம் சுடலைமணி, விவரங்கள். நிச்சயமா டாஃப்னி, அதாவது தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது தீவிரமாக நடந்து வரும் வாக்கு சேகரிப்பு என்பது தீவிரமாக நடந்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மும்முனை போட்டி என்பது நடைபெறுகிறது. இதில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் மும்முனையாக இந்த போட்டிகள் என்பது நடைபெறுகிறது. இதற்காக 3 கட்சிகளை சேர்ந்த வாக்காளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அனவரதநல்லூரில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள நாட்டாளர்களும் அனவரதநல்லூர், வல்லநாடு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அனவரதநல்லூரில் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமான தேர்தலாகும். அதிமுக கட்சியை பொறுத்தவரை 52 வருடம் அரசியல் சரித்திரத்தில் 32 வருடம் ஆட்சியில் இருந்தது அதிமுக தான் என்று கூறியுள்ளார். இந்த கட்சி தற்போது திமுக பொதுமக்கள் அனைவருக்கும் வஞ்சனை செய்து வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டியுள்ளார். இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பகுதியில் உள்ள மக்கள் திமுகவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.